வரும் செப்டம்பரில் டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஆசியா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு மற்றும் லத்தீன் அமெரிக்கா ஆகிய பிராந்தியங்களை உள்ளடக்கிய பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உயர்மட்ட பிரதிநிதிகளும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிக்ஸ் அமைப்பின் நிறுவன உறுப்பினரான பிரேசிலின் அதிபர் லூயிஸ் இனோசியா லூலா டா சில்வா உள்நாட்டு பணிகள் காரணமாக இதில் பங்கேற்க வாய்ப்பில்லை என்றும், அவருக்கு பதிலாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மவுரோ வியைரா பங்கேற்பார் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானுக்கு பதிலாக அபுதாபியின் பட்டத்து இளவரசர் ஷேக் கலீத் பின் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் பங்கேற்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஷி ஜின்பிங், ஈரான் அதிபர் மசூத் பெஷேஷ்கியன், தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா, எகிப்து அதிபர் அப்தெல் பக்தாத் எல்சிசி, பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகஷென்கோ, கஜகஸ்தான் அதிபர் காசிம் ஜோமாட் டொகோயோ மற்றும் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே அமெரிக்காவின் அழுத்தம் இருந்தபோதிலும் இந்தியா ரஷ்யாவுடன் நெருங்கிய பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி உறவுகளை தொடர்ந்து பேணி வருகிறது. உண்மையான கட்டுப்பாட்டு கோடு நெடுகிலும் பல ஆண்டுகளாக தொடரும் ராணுவ பதற்றங்களுக்கு மத்தியிலும் சீனாவுடனான உறவுகளையும் இந்தியா மேம்படுத்தியிருக்கிறது. 2026 லடாக் எல்லைப் பகுதியில் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன ராணுவ மோதலுக்கு பின் கடந்த 7 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக இந்தியாவுக்கு வரும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் சுமார் 400க்கும் மேற்பட்ட உயர்மட்ட அதிகாரிகளை உள்ளடக்கிய தூதுக்குழுவும் வருவதாக கூறப்படுகிறது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மேம்படுவதற்கான ஒரு புதிய அறிகுறியாகும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த உச்சி மாநாட்டுக்காக இந்தியா வரும் ரஷ்ய அதிபர் புதின் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒத்துழைப்பை அதிகரிக்க பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த திங்கட்கிழமை கிரெம்ளினில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் நடந்த சந்திப்பில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட சரிவுக்கு பிறகு ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக பரிவர்த்தனை மீண்டு வருவதை ரஷ்ய அதிபர் புதின் சுட்டிக்காட்டியுள்ளார். பின்னர் பிரதமர் மோடிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். வர்த்தகம், மேம்பாட்டு நிதியுதவி மற்றும் உலகளாவிய நிறுவனங்களின் சீர்திருத்தம் ஆகியவை குறித்த விவாதங்கள் இடம்பெறும் என்று கூறப்பட்டிருந்தாலும், மூடிய அறைக்குள் மத்திய கிழக்கு மோதல் மற்றும் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான கருத்து வேறுபாடுகள் குறித்து தீவிர ஆலோசனைகள் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தங்கள் நாட்டின் மீதான தாக்குதல்கள் மற்றும் பொருளாதார தடைகள் குறித்த தனது நிலைப்பாட்டை பிரதிபலிக்கும் வாசகங்களை உச்சிமாநாட்டின் கூட்டு பிரகடனத்தில் சேர்க்க ஈரான் வலியுறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் கூட்டு பிரகடனத்தில் சேர்க்கப்படும் எந்தவொரு சர்ச்சைக்குரிய அம்சங்களையும் ஒரு உறுப்பு நாட்டின் பிரதிநிதி குழுவால் கூட தடுக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் கூட்டு அறிக்கை இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.